வள்ளுவன் திருவடிகளுக்கு வணக்கம். எனக்கு உன் முகம் தெரியலனால நீ யாரு, எப்படிப்பட்டவன், எந்த மாதிரி ஆளுன்னு எனக்கு நல்லாவே தெரியுதுடா. இப்போ நம்ம எங்க இருக்கோன்னா திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை பக்கத்துல வீரம்பட்டி ஒரு கிராமத்துல தான் இன்னைக்கு வந்து தமிழர்களின் பாரம்பரிய ஒரு கலையான இசைக்கருவிகளை வந்து இவங்களும் ஒரு முன்னோடியா இருக்கிறாங்க. இப்போ வந்து காலப்போக்கில் வந்து அழியறதுக்கு உண்டான சுச்சுவேஷன் இருந்தது. இப்போ அதே மீட்டெடுத்து வந்துட்டு இருக்காங்க. இவங்க எந்த அளவுக்கு அவங்க மீட்டெடுத்துட்டு வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்ககிட்ட நம்ம கேட்போம். ஆனா உங்க பேருங்க? ஆண்டவர். எத்தனை வருஷமா அந்த தொழில்? சார் இப்போ எங்களுக்கு வந்து 5 தலைமுறை அந்த வேலை செஞ்சோம். 5 தலைமுறை. அதை எங்கள் அப்பா கருத்து அவங்களோட அப்பா இப்போ நாங்கள் எங்கள் பசங்க 5 தலைமுறையும் அந்த வேலை செஞ்சுருக்கிறோம். இப்போ நீங்க எத்தனை வருஷமா இதை நீங்க பழகுனீங்க? நான் ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தேன்னா அப்படியே எங்கள் அப்பா வாட்சிட்டு எங்கள் அப்பா வாட்சி பார்த்து அப்படி நாங்கள் வாட்சி எனக்கு பின்னாடி நிக்கிறவங்க உழைச்சு காட்சி பண்ணுவாங்க. எங்கள் தம்பிக்கு வச்சு பசங்க வச்சு அப்படியே இது வந்துட்டு இருக்கு. அப்படியே பரம்பரையாக வந்துருக்கு. இப்போ இந்த கலையை வந்து இன்னும் வந்து மென்மேலும் வந்து வளரணும் அப்படின்னா நீங்க என்னென்ன நீங்க முயற்சி எடுக்கணும்? சார் இந்த கலை வளருனா ஜனங்க நம்மளுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கும். பெரும்பாலும் வந்து ஜனங்க வந்து இந்த நம்ம கலைக்கு வந்து ஒத்துழைப்பு இல்லை. ஜனங்க ஒத்துழைப்பு இல்லாதனாலதான் இந்த கலைகள் கீழே போயிட்டு இருக்கிற காரணம். நாங்கள் எப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷமா சரஸ்வதி துணை நாதசுரம் தவில் இசைக்கலைஞர் நலச்சங்கத்தின் ஒரு சங்கம் ஆரம்பிச்சுக்கிறோம். கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, நீலகிரி இந்த 4 மாவட்ட கலைஞர் கிட்டத்தட்ட ஒரு 2000 கலைஞர்களுக்கு மேலே இருக்கிறோம். இந்த 2000 கலைஞர்களும் வந்து இப்போ ஓரளவுக்கு கவர்மெண்ட்ல என்ன சலை கிடைக்குது என்ன அப்படிங்கிறது ஓரளவுக்கு எங்களுக்கு தெரிஞ்சதை வந்து வாங்கி கொடுத்துருக்குறோம். இப்போ போன மாசத்துல கூட ஒரு நம்ம சங்கத்திலேருந்து ஒரு 20 கலைஞர்களுக்கு இங்கே சென்னையில் போய் ஒரு 20 தவுள் வாங்கி கொடுத்தோம். அதனால ஜனங்க நம்மளை மதிப்போம். அதுதான் இந்த அளவுக்கு தெளிவாக சொல்றீங்க. இந்த கலை வந்து நடைபெற்று போகுது, நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்றோம், மக்கள் தான் இதுக்கு வந்து ஒரு தீர்வு கொடுக்கணும் அப்படின்னு சொல்றீங்க. இருந்தாலும் மக்கள்கிட்ட வந்து ஆனால் அவங்களுக்கு ஒரு அறிவை சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? இப்போ மக்களுக்கு என்ன சொல்ல வருதுன்னா மெயினாக வந்து ஒரு கல்யாணமோ மற்ற கோயில் விசேஷமோனா மங்கள இசை தேவைப்படுது. அந்த மங்கை வந்து இந்த நாதசுர தவில் யாருமே விரும்புறதில்ல, பிடிக்கிறதும் இல்லை. அப்போ அதனால வந்து எங்க மாற கலைஞர்களுக்கு வந்து வேலை ரொம்ப அடிப்படுது. எங்க கலைஞர்கள் போய் இது மட்டும் தான் தெரியும், வேற வேலைக்கு யாரும் போக மாட்டாங்க. ஏன்னா இந்த நாதசுர தவில் தொட்டவங்க வந்து வேற வேலை தெரியாது, போனாலும் அப்படியே செய்ய முடியாது. காரணம் என்னன்னா எல்லா விசேஷங்களுக்கு எங்களை மதிச்சு கூப்பிட்டாங்கன்னா இனி இந்த கலை வந்து மேலே வர்றதுங்கிற வாய்ப்பு இருக்கு. ரொம்ப நன்றி. மக்களுக்கு நான் ஒன்று தெரிவிச்சுக்கிறேன். வெவ்வேறு கலையும் இருக்கு, எல்லாமே வளரணும், இவங்களுக்கும் வளரணும். அவங்க வந்து ஒரு ரிக்வஸ்ட் பண்ணி கேட்குறாங்க. அதே மாதிரி நீங்களும் வந்து இவங்களுக்கு வந்து உண்டான ஆதரவு கொடுங்க, அவங்களும் மென்மேலும் வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த ஒரு நிகழ்ச்சிக்கு வந்து இவங்க வந்ததுனால வந்து அவருக்கு ஒரு திருக்குறள் புத்தகத்தை வந்து அன்பளிக்கணும் நம்புறேன். ஓகே, மென்மேலும் கலை வளரணும். எங்கள் சங்கத்தின் சார்பாக சரஸ்வதி துணை நாதசுரம் தவில் இசைக்கலைஞர் சார்பாக இசைக்கலைஞர் தலைவர் சார்பாக நான் ரொம்ப இது வாங்கி போகிறது ரொம்ப பெரிய ரொம்ப சந்தோஷம். ஓகே, தேங்க்யூ.